ஏங்க உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? பேசணும்னு வந்துட்ட, அப்புறம் என்ன பேசலாமான்னு பெர்மிஷன்லாம் கேக்குற? நான் முடியாதுன்னு சொன்னா நீ பேசாம இருந்துருவியா? இந்த மாதிரி சீனெல்லாம் போடாம என்ன விஷயமா அதை சொல்லு. ஏங்க இப்படி பேசுறீங்க? நீங்க தூங்கணும்னு நினைச்சிருக்கலாம். அது தெரியாம நான் வந்து பேச உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்காதா? அதுக்குதான் ஒரு வார்த்தை பேசட்டுமான்னு பெர்மிஷன் கேட்டேன். அத போய் சீன் போடாதன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. இப்ப என்ன என் கூட சண்டை போடணும்னு வந்திருக்கியா? சும்மா பேசின வார்த்தையை பிடிச்சு தொங்கிட்டு வம்பு எடுத்துட்டு இருக்க. உனக்கு பேச இஷ்டம் இருந்தா பேசு, இல்லன்னா பேசாம படுத்து தூங்கு. இந்த மாதிரி வம்பு எடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் வம்பு எடுக்கிறேனா? பேசட்டுமா தானுங்க கேட்டேன். நீங்க தான் தேவையில்லாம பேசி வம்பு எடுக்கிறீங்க. ஓ, நான் வம்பு எடுக்கிறேனா? சரி, நான் தான் வம்பு எடுக்கிறேன்னு தெரியுது இல்ல? அப்ப நீ அதை அவாய்ட் பண்ணிட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? எதுக்கு நீ இப்ப சரிக்கு சரியா மல்லு கட்டிட்டு இருக்க? அப்ப நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு கோயில் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பதிலுக்கு ஏதாச்சும் கேட்டா ஏன் சரிக்கு சரி பேசுறேன்னு சொல்லி மட்டன் தட்டுவீங்க, அப்படிதானே? நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு ரோஹிணியோட கல்யாண வேலையே தலைக்கு மேல இருக்கு. இதுல உன் கூட சண்டை போட்டு என் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விரும்பல. நானும் ரோஹிணி கல்யாண விஷயத்தை பத்தி தாங்க பேச வந்திருக்கேன். நான் தான் பேசுன்னு சொல்லிட்டேன்ல, நீ தான் அதை பேசாம ஏதோ சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க. சரி விடுங்க, நானே சண்டை போட்டதாவே இருக்கட்டும். இப்ப நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். இன்னைக்கு முகூர்த்த புடவை எடுக்க கடைக்கு போனோம்ல, அங்க சத்யா தானே எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் பணம் கொடுத்தா. அதோட அவ பங்கு முடிஞ்சிருச்சு. இனிமே கல்யாண செலவுக்குலாம் அவகிட்ட இருந்து எதுவும் வாங்க வேணாம். அவளோட ஏடிஎம் கார்டு அவகிட்டே திருப்பி கொடுத்துருங்க. நான் என் செயினை தரேன், இந்தாங்க. இந்த செயினை அடமான வைங்க, இல்ல விக்கணும்னா கூட வித்துருங்க, பிரச்சனை இல்ல. ஆனா ஏதாவது பண்ணி பணத்தை புரட்டி ரோஹிணி கல்யாணத்தை நடத்தி முடிங்க. மீதி பணத்துல அடமான வச்ச வண்டியை திருப்பிடுங்க, சரியா? என்னங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? இப்ப நான் சொன்னதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப நீ சொன்னியா? ஆர்டர் தானே போட்ட, அதனால்தான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருந்தேன். ஆர்டர் போட்டனா? நான் எப்ப ஆர்டர் போட்டேன்? சத்யா கிட்ட பணத்தை வாங்காத, அவகிட்ட வாங்கின ஏடிஎம் கார்டை திருப்பி கொடுத்துரு. என் செயினை வாங்கிட்டு போ, அடகு வை, இல்லனா வித்துரு. வர பணத்தை வச்சு மேரேஜ் செலவு பண்ணு. மீதி இருந்தா ஏற்கனவே அடமானத்தில் இருக்கிற வண்டியை திருப்பு. இதுல எத்தனை ஆர்டர் இருக்குன்னு பாத்தியா? பேசுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்ப பெரியவ மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருக்க. அப்புறம் அதுக்கு ஏன் பதில் சொல்லன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நான் எதுவுமே ஆர்டர் சொல்லலங்க. இத என்னோட யோசனையா தான் சொன்னேன். யோசனை? உன்னோட யோசனை? இப்படி எல்லாம் பண்ண சொல்லி நீ செஞ்ச தப்ப சரி பண்ணிடலாம் நினைக்கிறியா? சொல்லு ஆதிர, இதெல்லாம் யோசனையா இல்ல நீ செஞ்ச தப்புக்கு பரிகாரமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? அதான் பத்திரிகையில என் பேரை மொட்டையா போட்டு அசிங்கப்படுத்திருக்கியே, அது தப்பு இல்லையா? அதுக்குதான் நான் அப்பவே விளக்கம் கொடுத்துட்டேன்ல. அதுக்கு பேரு விளக்கம் இல்ல, சமாளிப்பு. செஞ்ச தப்ப தப்பு இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறது. சரி, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இப்ப அதை வச்சு நம்ம பிரச்சனை பண்ணிக்க வேணாம். முதல்ல நாம ரோஹிணி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிப்போம். என்ன சொன்ன? நம்ம ரோஹிணியா? அது நம்ம ரோஹிணி இல்ல, ஏன் ரோஹிணி, என் தங்கச்சி ரோஹிணி. உங்களுக்கு அவ தங்கச்சினா எனக்கு அவ நாத்தனார் தானே? நான் அவளோட அண்ணி தானே? அண்ணிதான். ஆனா நீ அண்ணி மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறியே. ஆனா அதுக்காக நான் அண்ணனா நடந்துக்காம இருக்க முடியுமா? என் தங்கச்சி கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி வச்சுக்கிறேன். நீ முடிஞ்சா ரோஹிணிக்கு அண்ணியா கூட வந்து நின்னா போதும், புரியுதா? அதுல முகூர்த்த புடவை எடுத்து அம்மா கிட்ட காட்டுமா. பாட்டி இந்தாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அம்மா, இந்த கலரு ரொம்ப நல்லா இருக்கு. ரோகிணிக்கு அம்சமா பொருந்தும்மா. அடியே தமிழு, இன்னைக்கு தாண்டி உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்திருக்கு. இனிமே இப்படியே பேசுடி, நல்லா இருக்கும். நான் எப்பவும் இப்படி நல்ல வார்த்தை தான் பேசுவேன். அவஞ்சு போன காதுக்கு தான் தப்பு தப்பா கேக்குது. ஏய், என்னடி சொல்ற? ஒன்னும் சொல்லலமா, நல்லா இருக்குது, பாரு பாரு. ஏங்க நம்ம வேணா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா?